இஸ்லாமியர் நண்பர் வீட்டில் செய்யக்கூடிய சைவ தால்ச்சா. காய்கறிகளை வச்சு எப்படா ஒரு தால்ச்சா பண்ணலாம் தான் இன்னைக்கு காட்ட போகிறோம். உள்ள முருங்கை தால்ச்சாவோட அப்படியே கலந்து அடிக்கும்போது அசைவம் சாப்பிட்ட ஸ்மெல்லே தான் இருக்குது. செய்யறது தான் சைவம். அந்த அதே ஃபேவரட்டு எல்லா செய்முறையும் அதே தானே. வணக்கம் கட்டுறது கையளவனர்களே. வாடி நின்ற போது தேடி வந்த செல்வம் நம்ம கட்டுறது கையில் குடும்பம்னு மக்களுக்கு தெரியும். நல்ல உணவுக்கு நல்ல காணொலி நம்ம கட்டுறது கையில் வச்சுலாம் நிறைய வீடியோக்கள் போட்டுன்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த வரிசையில் ஒரு 60 பேருக்கு தடப்படலான விருந்து கொடுக்க போகிறோம். இன்னைக்கு என்னென்ன விருந்து கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி போட்டால் புக்காரி நைசோறு, அது கூட நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, அது கூட தால்ச்சா. இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய போடுற பாய் வீட்டு தால்ச்சா, சைவ தால்ச்சா. சைவ தால்ச்சா. அது கூட 65 வாழைப்பழம், தண்ணி பாட்டில், இதெல்லாத்தையும் வாழை இலையில மடித்து துணி பையில போட்டு தட்டப்புடலான்னு ஒரு விருந்தை தான் கொடுக்க போகிறோம். 65 இல்லைங்க, காலிஃப்ளவர் 65 தான் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ சிறப்பான விருந்து இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக. அம்மாவின் அன்பை என்று மறவாத குடும்பத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி மகாலட்சுமி ரங்கராஜன், மகன் ராஜ் மற்றும் மருமகள் ரோண்டா மரியா. லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்றும் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நிலைச்சி இருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார போகிற ஏழை இலக்கிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஸ்பெஷலான ஒரு உணவு வந்து நாங்களும் ருசிக்க போகிறோம், மக்களாகி உங்களுக்கும் காணொலியாக கொடுக்க போகிறோம். அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் நண்பர் வீட்டில் செய்யக்கூடிய சைவ தால்ச்சா, அதுதான் இன்னைக்கு நாங்கள் காணொலியாக உங்களுக்கு காட்ட போகிறோங்க. சைவ தால்ச்சாங்க. ஏன்னா சைவ தால்ச்சானால காய்கறிகள் தான். காய்கறிகளை வச்சு எப்படா ஒரு தால்ச்சா பண்ணலாம் தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சைவத்தை விரும்பி சாப்பிட்றவங்க இன்றைக்கி நாங்கள் பண்ணுற இந்த தால்ச்சாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முக்கியம் வந்து பதம் தான். அந்த கெட்டி பதத்தில் எடுக்கணும். அதை தவற விட்டாலே அது தால்ச்சானே சொல்ல மாட்டாங்க யாரும். தண்ணி மாதிரி சாம்பார் ஆகிடும் அது. இதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளை தவிர வேறு எந்த விதமான நீர் காய்கறிகளும் சேர்க்கக்கூடாது தால்ச்சாவில். அது முக்கியமானது ஒன்று. தால்ச்சானாலே காய்கறிகள் நிறைந்தது தானே. ஆமாங்க. முக்கியமாக தால்ச்சானாலே ஆட்டு கொழுப்பு அதிக அளவில் பயன்படுத்துவாங்க, எலும்புகள் அதிக அளவு பயன்படுத்துவாங்க. முக்கியமாக புளி சேர்ப்பாங்க. புளிலாம் சேர்த்து காய்கறிகள் சேர்த்து பண்ணுறது தான். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதே கிடையாது. அதே மாதிரி இறைச்சியே கிடையாது. முழுக்க காய்கறியில் தால்ச்சா கொண்டு வரப்போம். முஸ்லீம் விட்டு சைவ தால்ச்சா ஒன்று பண்ண போகிறேன்னா நீங்கள் தரமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரெஞ்சு இலை, கருமிளகு, பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பூண்டு அரவை, இஞ்சி அரவை, அழகான புதினா, மல்லித்தழை, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, தூள் உப்பு, வாழைக்காய் வெட்டி வச்சது, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, மாங்காய், உருளைக்கிழங்கு. இப்போ இவ்வளவு ஐட்டம்ஸங்கள் சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது, இதெல்லாம் செய்ய போகிறோன்னு தோணுது. அது எல்லாருக்கும் தோன்றத்தானே இதெல்லாம் செய்ய போகிறோன்னு. அதாவதுன்னா உரிமை இல்லாத இடத்து ஒரு நிமிஷம் சமைக்க போகலாங்களா? ஒரு 6 பேருக்கான அளவு சொல்கிறோம். ஒரு 150 கிராம் பருப்பு, தோரம் பருப்பு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 75 கிராம் சிறு பருப்பு. அடுத்தது வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவு சேர்க்கணும். இப்போ ஒரு 100 கிராம் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு ஒரு 100 கிராம் சேர்ப்போம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துணும். இந்த வேக வைக்கிறதுக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் உடச்சி சேர்த்துங்க. இந்த மாதிரி உடச்சி போட்டுங்க. அதை முதல்ல உடச்சி வைக்க வேண்டியதானே? 2வது வாட்டி மிளகா சேர்ப்போம்பா, அதனால இது அப்படியே முழுசாக சேர்ப்போம். அப்போ நீங்கள் சின்ன வாழைக்காய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஒரு 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய கேரட். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்ல காய்கறிகள் முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். மாங்காய் மட்டும் கடைசியாக சேர்க்கணும். ஏன்னா மாங்காய் வந்து நீங்கள் விசில் விடும்போது மாங்காய் குழஞ்சிரும். ஸோ மாங்காய் மட்டும் நம்ம தாளிப்பில் சேர்ப்போம். ஸோ நம்ம அதிக பேர் செய்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா காய்கறிகள் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இப்போ இந்த பருப்புக்கும் நம்ம சேர்த்த காய்கறிக்கும் தேவையான அளவு உப்புத்தூள். காய்கறி முழுகிற அளவு நல்லா தண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். பருப்பும் சரி, சிறு பருப்புலேருந்து நம்ம சேர்த்துக்கிற தோரம் பருப்புலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே அட்டகாசமாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தால்ச்சாவே பண்ண போகிறோம். குடிநீர் சேர்த்துக்கிறோண்ணா, க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தால்ச்சாவுக்கு
பக்காவாக ஒரே ஒரு விசில் எடுத்து பருப்பு காய்கறிகள் எல்லாமே வந்து அந்த பச்சை மிளகாய் காரத்தோட நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரே விசில் வந்தோடனே நிறுத்துருங்க. அதே மாதிரி நாங்களும் அடுப்பு நிறுத்தியாச்சு. குக்கரை இறக்கிட்டு இப்போ தால்ச்சா எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஏதாவது நாட்டுக்கு நல்லது சொல்லலான்னு பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு எண்ணெயை ஊற்றிடுறாரா, ஊற்றுங்க. குக்கரை வந்து அப்படியே இறக்கி வைங்க. ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணாதீங்க. அதுவே ஸ்லோ ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்லோ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 விசில் கணக்கு வரும். அதனால தான் ஒரே விசிலில் இறக்க சொல்லி ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அட்டகாசமாக நம்ம பருப்பு காய்கறிலாம் வெந்து வந்துடும். ஒரு 120 ml கடலை எண்ணெய். ஐயா இப்பயாவது சொல்கிறாங்க ஐயா, சொல்லுங்கள். சொந்தம் இல்லாத ஒன்றை சொந்தம் என்று நினைக்காதே. ஆ, சொந்தம் இல்லாத ஒன்றை சொந்தம் என்று நினைக்காதே. யாரையுமே சரி, சொந்தம் இல்லாத ஒன்றை சொந்தமாக நினைக்காதே. ம். மண்ணில் விதைத்தது மண்ணுக்கே சொந்தம். உலகிலே மிகப்பெரிய மாலை. மாலை இல்லை, மாயை. மாயை. உலகில் மிகப்பெரிய மாயை. உலகில் மிகப்பெரிய இல்லை, உலகமே பெரிய மாயைன்றாங்க. அதே மாதிரி நானும் மண்ணில் பிறக்கலையா, எல்லாமே நான் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் தான் பிறந்தேன். வீட்டில் எப்படின்னா பிறப்பாங்க. அதாவது தாய்க்கு வலி வரும்போது தான், பனிக்கூடம் வரும்போது தான் நம்ம பிறந்திருப்போம். ஆனால் வாழ்கிறது வந்து மண்ணில் தான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வந்தோம். சமைச்சு சாப்பிட்டுணும். ஆமாம். சில இஸ்லாமிய வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவ தால்ச்சாக்கு நெய் சேர்ப்பாங்க. எதனால் நெய் சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அசைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு கொழுப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் மாதிரி நல்லா அந்த வாசனை வந்துடும், அந்த குழகுழப்பு வந்துடும். அதனால் வந்து நெய் சேர்ப்பாங்க. நம்ம வந்து நெய் சேர்க்காமல் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கடலை எண்ணெயை தாராளமாக சேர்த்து செய்யுங்க. சுவை அட்டகாசமாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துங்க. 3 பட்டை சேர்த்துங்க. நீங்கள் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துங்க. ஒரு 5 கிராம்பு சேர்த்துங்க. மிதமான சூட்டில். முன்னாடியே சொல்லியிருப்பேன் 2வது வாட்டி வெங்காயம் சேர்ப்பேன்னு. இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும். கண்ணாடி பதம் வந்துட்டீங்களா? வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வரணும். ப்ரௌன் ஆகிக்கிடக்கூடாது. ப்ரௌன் ஆச்சுன்னா தால்ச்சாவோட வண்ணம் வந்து மாறிடும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பூண்டு மட்டும் சேர்த்துங்க. ஒரு 60 கிராம் அளவு பூண்டு தனியாக சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்த உடனே ஒரு 200 கிராம் அளவு, அப்படி இல்லைன்னா ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். தால்ச்சாவை பொறுத்த வரைக்கும் வாசனைகள் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பிரியாணிக்கு எந்த அளவு வாசனை வருதோ அதே வாசனை வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயில் கொடுக்கணும். அதே சமயத்தில் அது நம்ம சேர்க்கக்கூடிய புதினா தழை மல்லித்தழையிலையும் சேர்க்கணும். அதனால் ஒரு 1/2 கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா தழை. வாசனை வந்தாலே கூட்டம் வந்துடும் இங்கே அடுப்படிக்கிட்டா. புதினா ஒரு 1/4 கைப்பிடி, மல்லியை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தக்காளி நல்லா ரெடியாக பக்காவாக குழஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணுமாயா? இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம தால்ச்சா சாப்பிடும்போது இதில் வந்து நம்ம புளி சேர்க்கல. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அசைவ தால்ச்சாவில் புளி சேர்ப்பாங்க. புளி சேர்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் கொஞ்சம் லைட்டாக டல் கலரில் ஆகிடும். நம்ம ப்ராப்பரான ஒரு வெஜ்ஜு தால்ச்சா பண்ணுறதால நம்ம புளி சேர்க்காம தக்காளியோட இனிப்பு புளிப்பு சுவை போதுமானது. 50 கிராம் இஞ்சி அளவு. 6 பேருக்கு இல்லையா? 6 பேர். ரெடியாகுதா? மீடியா சொல்லியிருப்பேன் 2வது வாட்டி பச்சை மிளகாய் சேர்ப்பேன். இந்த நேரத்தில் ஒரு 4 பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாகிடும். ஏன்னா தூள் ஐட்டம் வேறு இருக்குது. அதனால் முழுசாகவே சேர்த்துங்க. அப்படியே நல்லா வதங்க. இப்போ மசாலா தூள்கள் சேர்க்க போகிறோம். முதல்ல மஞ்சள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காய்கறியிலே சேர்த்துருக்கோம். வெக்காரியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் காரத்துக்கு. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துங்க. தால்ச்சாவுக்கு மல்லியோட வாசனையும் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் வண்ணமும் கொடுக்கும் தால்ச்சாவுக்கு. கரம் மசாலா, நல்லா ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்குறது கரம் மசாலா. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. நம்ம தால்ச்சாவுக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுத்து. நல்லா அந்த மல்லி புதினாவோட வாசனையோட இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து நம்ம காய்கறி பருப்புலையும் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற அளவு பார்த்துங்க. நிறைய போடுங்க, சோரணியே வர மாட்டேங்குது. அது என்னமோ உண்மைதான்டா. தம்பிக்கு சொரணம் வர மாட்டேதுன்றாரு. வீடியோ பண்ணும்போது அப்பப்போ வத்தி வச்சு கொஞ்சம் வத்தி கையில் வச்சா சூடு சொரணம் வருதுன்னு பார்ப்போம். தலை போகிற விஷயமா இருக்கும், அதுக்கு சூடு சொரணம் வராது. அசால்ட்டாக இருப்பார். அசால்ட்டுனா என்ன, அதை பற்றின உணர்வே இல்லாமல் இருப்பார். ஆனால் ஆமாம், சின்ன சின்ன லேசாக எங்கேயாவது சட்டை பட்டன் லேசாக விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதானே நம்ம உயிர் போகிற அளவுக்கு கத்துவான். பெருசாக நடந்துச்சுன்னா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்காதுண்ணா.
சின்னதாக ஒரு விஷயம் நடக்கட்டும், சின்னதை தான் பெருசாக எடுத்து பேசுவோம். பெருசாக வந்து சிறுசாக எடுத்து என்றைக்குமே பேச மாட்டாங்க. அதனால தம்பி வந்து ஆரம்பத்திலே பேசிடுறேன்றாரு, சின்னதுலேயே நான் கோவப்பட்டுறேன், நேசித்த தெரிஞ்சவங்க பெருசு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. தண்ணியை ஊற்றுங்கய்யா, ரொம்ப சுட்டுருச்சு. ரொம்ப சுட்டுருதுங்களா? சூடாயிட்டா இப்போ தால்ச்சாக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குங்க. கொதி வரும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம். பார்க்கலாங்களா? குக்கரில் இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் இறக்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து எல்லாத்தையும் ஒரு கிண்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு விசில் விடுறதுக்கு காரணம் இதுதான், காய்கறிகள் உடையக்கூடாது. ஸோ எல்லாமே வெந்து வந்துடும். இப்படி இருக்குது பாருங்கள், உருளைக்கிழங்குலேருந்து கேரட்லேருந்து கத்திரிக்காயிலேருந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் தால்ச்சாவுக்கு முக்கியமான சுவையே, இந்த பருப்பு சுவை தான். இந்த நேரத்தில் நல்லா புளிப்பான மாங்காய் சேர்த்துக்கிறோம். அதனால தான் புளியே தேவையில்லை. தக்காளி புளிப்பு, மாங்காய் புளிப்பு போதுமானது. நீங்கள் ஒரு அரை மாங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். மாங்காய் வந்து எதனால் குக்கரில் போடலன்னா, சீக்கிரம் வேகக்கூடிய காய் வந்து மாங்காய் தான். நம்ம எந்த ஒரு குழம்பு பண்ணாலும் சரி மாங்காய் கடைசியாக தான் சேர்ப்போம். நீங்கள் குக்கரில் சேர்த்திங்கன்னா மொத்த தால்ச்சாவோட சுவையை கெடுத்துரும். குழஞ்சி போய் புளிப்பு தன்மையாகி அங்கங்கே திரியாக திப்பியாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாங்காய் மட்டும் தனியாக சேருது. அப்படியே இறக்குறோம். அசைவத்தில் தால்ச்சா எந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் கிடைக்குமோ அந்த மாதிரி வண்ணத்தில் தால்ச்சாவை இப்போ நம்ம மாற்றுறோம். அதுக்கு முக்கிய காரணமே நம்ம சேர்த்த பருப்புகள் தான். சில பாரம்பரிய இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கூட வந்து இப்போ நம்ம சேர்த்த மாதிரி தோரம்பருப்பு, சிறுபருப்பு, இது கூட கடலைப்பருப்பும் சேர்ப்பாங்க. அது பாரம்பரியமாக பண்ணுறவங்க சேர்ப்பாங்க. ஆனால் வந்து சிறுபருப்பும் இந்த தோரம்பருப்பும் நல்லா குழகுழப்பாக வெந்து வந்துடும். ஆனால் கடலைப்பருப்பு வந்து வேகாது, அங்கங்கே நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் அசைவத்தில் சேர்க்கலாம். இப்போ நான் சைவத்தில் நாங்கள் சேர்க்கலை. நீங்களும் கடலைப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இதே ஸ்டைலில் பண்ணுங்கள். அட்டகாசமான தால்ச்சா உங்களுக்கு நல்ல வாசனையோட அதே வண்ணத்தோடு கிடைக்கும். அப்படியே ஒரு கொழுப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம நெய் கூட சேர்க்கலாம். தால்ச்சா தானே. என்ன ஆட்டுக்கறியை போட்டால் கொஞ்சம் அந்த கொழுப்பெல்லாம் மேலே வந்து கொஞ்சம் கப்ப அப்படி மிளக்கும், அந்த மட்டனுடைய வாசனை வரும். அதே வாசனை வந்து சைவத்தில் வந்து காய்கறி மனம் கொண்ட ஒரு தரமான தால்ச்சா தயாராக இருக்குது. தாளிச்சா தாளிப்பீங்கய்யா? கிடையாது. ஆரம்பத்தில் செய்கிற அந்த பட்டை, கிராம்பு, மிளகு அதுதான் வந்து அந்த காரம் ப்ளஸ் மனம், அதுதான் தாளிப்பு மாதிரி இருக்குது. அது கரெக்டாக நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அதை வந்து தீய வச்சிட்டிங்கன்னா அந்த காரல், அந்த கசப்பு தால்ச்சா சுவையே கெடுத்துரும். அதனால் மிதமான சூட்டில் பொறுமையாக பொரிஞ்சு வரும். கடைசியாக மல்லி போட்டு முடிச்சுக்கிறேங்க. ஒரு தால்ச்சா ப்ராப்பராக இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் தான் நிற்கணுமே. அந்த இலையில் ஊற்றும் போது அப்படியே லைட்டாக தான் இறங்கணும். அந்த மாதிரி தான் நிற்கணும். நல்லா கெட்டி பதமாக நிற்கணும். நீங்கள் வந்து இப்போ சைவத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் இப்போ நான் என்னென்ன காய்கறிகள் சேர்த்தணும் அதே காய்கறிகள் மட்டும் சேருங்க. நீர் காய்கறிகளை எக்காரத்தை கொண்டு சேர்க்காதீங்க. எல்லாமே ஹார்டாகவே இருக்கணும். இந்த மாதிரி காய்கறிகள் சேருங்க. அதுதான் தால்ச்சாவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெட்டி வச்ச மல்லியா கடைசியாக அப்படி போட்டு முடிச்சுக்கிறோம். சுவைச்சலாமா ஐயா? கண்டிப்பாங்க. நம்மளும் சுவைக்கிறோம், மக்களுக்கும் போய் சேர்க்குறோம். நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அப்படியே உடைச்ச முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தரமாக தயாராகிருச்சா. தரமான நைசோருக்கு நெய்யை ஊற்றி ரோட்டோட்டம் ஒரு வேளைக்கு உணவு கஷ்டப்படுற ஏழை மக்களை கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு 65பா. தரமாக ரெடி ஆயிடுச்சா? ஆல்ரெடி போட்டுருங்களா? போட்டுக்கிட்டே இருக்கம்பா. இஸ்லாமியர் வீட்டு காய்கறி போட்டால் தால்ச்சா பக்காவாக ரெடி ஆகிடுத்து, வாசமாகவும் இருக்குது. காய்கறிகளோட அள்ளி அப்படியே வைக்கிறோம். ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்தார், சாப்பிடும்போது கரெக்டாக வந்துட்டார். இவர் அதே வழக்கமாக வச்சிருக்கிறாரு. இல்லைண்ணே, ஆக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துருக்கு. அடுப்பு சமைக்கிறது எப்படி இருந்தாலும் மாஸ்டர் சமைப்பாருன்னு 200% மாஸ்டர் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாரு. நம்பிக்கை தானே. நான் வந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா புலாவ் அடிக்கிறது மற்ற வேலைகள் இருந்துச்சு. அம்மனே மெயினாக பேக்கிங் தருவாரப்பா சாப்பிட்றப்பா. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு தால்ச்சானா ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக தான் நிற்கணும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்க தண்ணி மாதிரி ஓடக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி திக்காக நிற்கணும் அப்படி. ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு தால்ச்சாக்கான முறையே. பக்குவம் தான். நாங்கள் இப்போ தால்ச்சாவை நக்குவோம். வாழை வைக்கும் வாழைக்காய் வச்சு தம்பி தட்டை பார்த்தியா, ஃபுல்லாக முருங்கை தால்ச்சாவோட அப்படியே கலந்து அடிக்கும்போது அசைவம் சாப்பிட்ட ஸ்மெல்லே தான் இருக்குது. செய்யறது தான் சைவம். அந்த அதே ஃபேவரெட்டு, எல்லா செய்முறையும் அதே தானே. அசைவ தால்ச்சா மாதிரி இருக்குன்ற அப்படி தம்பி. நிஜமா அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த மட்டனுடைய வாசனை மட்டும்தான் நமக்கு மிஸ்ஸை தவிர மற்றபடி A to Z ஒரு தால்ச்சா எப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக பண்ணி காட்டியிருக்கோம். நீங்களும் இதே ஸ்டைலில் பண்ணுங்கள். ஒரு சைவ பிரிவுகள் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு புலாவ் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், இப்போ பிரிஞ்சு சாதம், தக்காளி சாதத்தை கூட வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே வழக்கம் போல் நம்ம நைசோருக்கு வந்து குருமா,
ரைத்தா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதே வழக்கண்ணே. இன்னைக்கு இந்த நெய் சோறுக்கு வந்து இந்த தால்ச்சா ரொம்ப ஆப்டாக இருக்குண்ணே. அவ்வளோ ஒரு சுவையாக ஒரு கறி போட்டு சாப்பிட்டா எந்த ஒரு ஃபீலில் இருக்கோ அந்த மாதிரி ஃபீலில் வந்து இருக்குது இந்த தால்ச்சா. ஒரு வாரம் சாப்பிட்டா ருசியை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டா. ஆமாண்ணே, எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வாசனை நாக்கு 2 தான். தக்காளியோட புளிப்பு நமக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து புளிப்பு பத்தலைன்னும் போது எக்காரணத்தை கொண்டு புளியை சேர்க்காதீங்க, எலுமிச்சம்பழம் சாறை சேருங்க. உங்களுக்கு கரெக்டான அந்த புளிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். நெய் சோறுக்கு ஏற்ற மாதிரி சரியான தால்ச்சாவும் வைத்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தயிர் பச்சடியும் நம்ம கோபி 65 கேசரி அருமையான விருந்து மக்களை குண்டி தரமாக கொண்டு கொடுக்க போகிறோம். கொடுக்கலாமா? இவ்வளவு சிறப்பான உணவுகளும் யார் கொடுக்க சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ருசிச்சோமோ அதே மாதிரி கொண்டு போயிட்டு பேக் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கும் தேடி தேடி கொடுக்க போகிறோம். ஆமாம்மா, போடலாமே. தால்ச்சா பார்சலா? ஆமாய்யா, காய்கறி போட்ட தால்ச்சா சாப்பிடும் போதே கமகமன்னு வந்துச்சு ஐயா. ஆமாய்யா. மிக புகாரி நெய் சோறா? வாரி அது கூட காலிஃப்ளவர் 65 அப்படியே வச்சு மாட்டீங்க. சொல்லுங்க ஐயா. நம்மளோட நெய் சோறு, நெய் சோறு, காலிஃப்ளவர் 65 65 ரெண்டுத்தையும் சூப்பராக வாழை இலை போட்டு பேக் பண்ணியாச்சு. உள்ளே வச்சிடறோம். ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, ஓகே. நம்மளோட வெங்காய பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி, இஸ்லாமியர் வீட்டு காய்கறி போட்ட தால்ச்சா, தால்ச்சா, 2 வாழைப்பழம், 2 வாழைப்பழமா? ஓகேங்க ஐயா. ஒரு தண்ணி பாட்டில். ஓகேங்க ஐயா. சிறப்பான முறையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய விருந்து தேடிக்கொண்டு சர்ப்ரைஸாக கொடுக்குறோம். தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்ல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்ல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். நன்றி. அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடைய 80 ரூபாய் சிவகுமாரி பிரார்த்தனை பண்ணுறோம் ஐயா. விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா, தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்ல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். ஆத்மா சாந்தி அடையணும். விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. லண்டன்லேருந்து. தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்ல இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆத்மா சாந்தி அடையணும். விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சைவ சாப்பாடு இருக்குங்க, சாப்பிடுங்க. குடும்பம் நல்லா இருக்கும். ஐயா, விஜயலட்சுமி அம்மாவை நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு. விஜயலட்சுமி முன்னிட்டு அவங்க ஆத்மா சாந்தியை இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ரோட்டோரம் கஷ்டப்படுற பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு தடபுடலான விருந்து வச்சோம். இந்த விருந்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திருமதி விஜயா தேவராஜ் அவங்களோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அம்மாவுடைய அன்பை என்றும் மறவாத அந்த குடும்பத்தார் சகோதரி மகாலட்சுமி ரங்கராஜன், மகன் ராஜ் அவர்கள் மற்றும் மருமகள் ரோண்டா மரியா அவர்கள் லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ரோட்டோர கஷ்டப்படுற மக்களும் ஏழை எளிய மக்கள்லாம் தேடி தேடி இந்த உணவை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டோம். அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டாலும் இன்னைக்கு ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 60 பேருக்கு பசி உணவாரி இருக்காங்க. அந்த குடும்பம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று எல்லாம் அல்ல இறைவனையும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நிலைத்திருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் அவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு கிளம்புறாங்க, நாங்கள் காரைக்குடியில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.